ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு கனேரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஸோ மெயின் காஸ் என்ன, எந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும், ஸோ தடுக்க முடியும், ஸோ எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது சொல்லுங்கள் சார். ஸோ நிறைய நண்பர்கள் ரீசெண்ட் டைமில் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் இந்த இன்ஃபெக்ஷன் வராது, ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ ஸோ கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக்குள்ளே போனால், கனேரியா இன்ஃபெக்ஷன் ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், இது ஒரு தொற்று நோய். ஸோ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆன உடனே உங்கள் பார்ட்னர் கூட எக்ஸ்போஸ் ஆகிறீங்களே, அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இன்ஃபெக்ஷன், இது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், நிசீரியா கனேரியா என்ற வரக்கூடிய ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஒரு தொற்று நோய். ஸோ எந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இந்த வெள்ளைப்படுதல், ஒயிட் டிசார்ஜ், ஸோ நிறைய பேர் இந்த ஒயிட் டிசார்ஜ் டைமில் கூட எக்ஸ்போஸ் ஆகுறீங்களே, ஸோ தயவு செஞ்சு இந்த டைமில் யாரும் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆனப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒயிட் டிசார்ஜ் டைமில் செக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்த மேலே, ஸோ ஆஃப்டர் இன்ஃபெக்ட் உங்கள் பெனிஸ் உள்ளேருந்து ஆணுறுப்புலேருந்து பஸ் வரும், சீல் வரும், ஸோ கொஞ்சம் பர்னிங், எரிச்சல் இருக்கும், ஸோ யூரின் போக கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நியர் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வீடியோஸில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்களோட ஃபர்தர் நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஏது பண்ணணும், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்த உடனே ஸோ ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கொஞ்சம் சிவியர் ஆச்சுன்னா, லேட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா நான் நிறைய கேசஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் டிசார்ஜ் டைமில், இந்த வெள்ளைப்படுதல் டைமில் மோஸ்ட்லி எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒயிட் டிசார்ஜ்னா அவங்களுக்கும் பாக்டீரியா, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு முன்னாடி வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.